Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டில் யூனிட் 5ல் இருக்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் செட் ப்ராசஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 1, 2, 3, 4, 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸுமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம முருகன் டெக்வல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இப்போ இந்த 5th யூனிட் பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன் லாஸ்ட் 2 வீடியோல. வெப் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோம். ஓகேவா? வெப்ல பிரவுசருக்கு இடையிலையும் அது சேவ் பண்ற சர்வருக்கு இடையிலையும் நம்மளோட டேட்டா ஹேக் ஆகாம இருக்கிறதுக்காக என்கிரிப்ட் பண்ணி பண்றது தான் வெப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்றது தான் இந்த SSL அப்படின்றது, செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்றத பத்தி தான் கிளியரா லாஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்தேன். இப்போ அதுக்கப்புறம் செட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். செட்னா ஒன்றும் இல்லை, செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன், அதுதான் செக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செட் அப்படின்றது ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகால் தான். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு மெயின்டைன் த செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் கண்டக்டட் யூசிங் த கிரெடிட் கார்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஆன்லைன் கிரெடிட் கார்டு பேமெண்ட், பில் பேமெண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட்ல எந்த ஒரு விஷயங்களும் அட்டாக் ஆகிடக்கூடாது, அது நம்மளோட டேட்டா வந்து செக்யூரா இருக்கணும், இன்டெகிரிட்டியா இருக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்த ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் இந்த செட் ப்ராசஸிங், செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? SSL வந்து என்ன பண்ணும், செக்யூரிட்டி புரோட்டோகால் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஜெனரலா இருக்க செக்யூரிட்டி புரோட்டோகால். ஓகேவா? பட் செட் அப்படின்றது ஸ்பெசிஃபைடா கார்ட் டிரான்சாக்ஷனுக்குன்னு இருக்க பர்டிகுலரான செக்யூர் புரோட்டோகால் தான் இந்த செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ஃப்ராட் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும், கஸ்டமரோட ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், அந்த மெர்ச்சன்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, நமக்கு யாருக்கு பே பண்ணுறோமோ அந்த கார்டை அவங்களோட ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி பார்க்கும், பேமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், டேட்டா எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்குதுலன்றதை பார்த்துரும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது தான் இந்த செட் ப்ராசஸிங்கோட வேலை. ஓகே, ஸோ செட்ல மெயினாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் கார்டு ஹோல்டர். ஓகேவா? கஸ்டமர் தான், கார்டு ஹோல்டர் யாரோ அவங்க தான். அடுத்து மெர்ச்சன்ட், யாருக்கு அதை பே பண்ண போகிறாங்கன்றது. அடுத்து அந்த பேமெண்ட்டுக்காக இருக்க இஷ்யூவர் பேங்க் யார், கஸ்டமரோட பேங்க் யார். தென் அக்வயர் பேங்க், தட் மீன்ஸ் மெர்ச்சன்ட்டோட பேங்க் யார், அதுதான். ஓகேவா? அடுத்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறவங்க CA அவங்க. ஓகே, ஸோ கஸ்டமர், மெர்ச்சன்ட்டோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க், கஸ்டமரோட பேங்க், இதுக்கு இடையில பேமெண்ட் கேட்வே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் டயக்ராம். நம்ம செட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ணுறா அப்படின்றதுக்கு. அடுத்து இந்த செட் ரெக்யர்மெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? ரெக்யர்மெண்ட்ஸ் இந்த செட் என்னெல்லாம் தேவைப்படுது இந்த செட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமரோட ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? நம்ம முதல்ல என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். கார்டு ஹோல்டருக்கும் அந்த மெர்ச்சன்ட் இருக்கும், 2 பேருக்கும் இடையில கரெக்டான பர்சன்ஸ் தானா அப்படின்ற அந்த கஸ்டமர் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கணும், 2 பேருமே சரியானவங்கன்னு. அடுத்து PI, ஓகே, தட் மீன்ஸ் பேமெண்ட் இன்ஃபர்மேஷனும் ஆர்டர் இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். நம்ம பேமெண்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் ஆர்டர் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு எந்த ஒரு விதத்திலையுமே என்கிரிப்ட் பண்ணாமல் நார்மல் ரீடபிள் ஃபார்ம் டேட்டாவாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்து மெசேஜ் மாடிஃபிகேஷன் ரெசிஸ்டன்ட், தட் மீன்ஸ் நம்ம மெசேஜை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கேப்பில் எதுவுமே மாடிஃபைட் பண்ணிடாமல் பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்க ஒரு சாக்கெட் லேயர், நம்ம வந்து பாதுகாக்க வச்சுக்கிறது தான் இந்த செட் அப்படின்றது. Then this set என்ன பண்ணும் அப்படின்னா interoperability to make the best security mechanism. That means நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கரெக்டாக தான் சென்ட் ஆகுது அப்படின்றத விஷயங்களையுமே வந்து அடிக்கடி வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் செட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கார்டு ஹோல்டர், இஷ்யூவர், மெர்ச்சன்ட், அக்வயரர் வந்து மெர்ச்சன்ட்டோட ஃபினான்ஷியல், தென் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி எல்லாம் யார் இருப்பாங்கன்றது தான். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா செட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைட் ஆத்தென்டிகேஷன். யாருக்கு ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும், போத் மெர்ச்சன்ட்டுக்கும் கொடுக்கணும், போத் கஸ்டமருக்குமே கொடுக்கணும். நம்ம கரெக்டாக மெர்ச்சன்ட் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஃப்ட் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக செட் அலோஸ் கஸ்டமர் டு செக் த ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மெர்ச்சன்ட். இதுக்கு முன்னாடி அந்த மெர்ச்சன்ட்ல யாரெல்லாம் வந்து அந்த மெர்ச்சன்ட்டோட ஃபினான்ஷியலாக வந்து டைப் வச்சுருந்துருக்காங்க, யாரெல்லாம் டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஸ்டாண்டர்ட் X.509 வெர்பி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து கஸ்டமரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறது. தட் மீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அனுப்ப போகிற அந்த கஸ்டமர் வந்து முதல்ல கரெக்டாக
கரெக்டானவங்களா அப்படின்னு செக் பண்றது. ஓகே, ரெண்டு சைடுமே செக் பண்றது தான் இதோட ஃபர்ஸ்ட் வேலை. ஸோ ஆத்தென்டிகேஷன் ரெண்டு பேருக்குமே கொடுத்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் மெசேஜ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. தட் மீன்ஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போற அந்த ஆர்டர் பேமெண்ட்டா இருக்கட்டும், தென் வந்து நம்ம பேமெண்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையுமே செக்யூரா பாத்துக்கிறது தான் இந்த ப்ரொவைட் மெசேஜ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. தென் ப்ரொவைட் மெசேஜ் இன்டெகிரிட்டி. தட் மீன்ஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணோம், டஸ் நாட் அலோவ் த மெசேஜ் மாடிஃபிகேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்னேச்சர். நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு தான் நம்ம மெசேஜ் அனுப்ப போறோம். இருந்தாலுமே அந்த மெசேஜை யாருமே அன்ஆத்தரைஸ்டு பர்சன் மாடிஃபை பண்ணிராத மாதிரி பத்திரமா பாத்துக்கிறது தான் இந்த செட் ப்ராசஸிங்கோட வேலை. ஓகேவா, இந்த மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டியூயல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூயல் சிக்னேச்சர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த செட்ல மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, நான் என்ன அப்படின்னா ஆர்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பாத்தீங்களா, ஆர்டர் இன்ஃபர்மேஷன் வந்து மெர்ச்சன்ட் கிட்ட இருக்கும், பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யூசர் ஒன்று வச்சிருப்பாங்க, பேங்க் வச்சிருப்பாங்க. இது ரெண்டையுமே லிங்க் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த டியூயல் சிக்னேச்சர் அப்படின்றது. ஓகேவா, சோ என்ன பண்ணுவாங்க, மெர்ச்சன்ட்டுக்கு ஆர்டர் டீடைல்ஸ் வேணும், பேங்க்குக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் வேணும், பட் ரெண்டு பேருக்குமே ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்க கூடாது. அதுதான் டியூயல் சிக்னேச்சர் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ராட அவாய்ட் பண்றதுக்காக, பேமெண்ட் ஃப்ராட்லாம் அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டியூயல் சிக்னேச்சரோட வேலை. அதுதான் உங்களுக்கு இந்த டயக்ராம்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு விஷயங்களையுமே ஒன்னு சேர்க்காம வைக்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த டியூயல் சிக்னேச்சரோட மெயின் திங். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் ஜென்ரேஷன். பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன, பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், டியூயல் சிக்னேச்சர் பிளஸ் ஆர்டர் இன்ஃபர்மேஷன், மெசேஜ் டைஜஸ்ட். ஓகேவா, நம்ம இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கேஎஸ் கீ வந்து செஷன் கீ வந்து ஜென்ரேட் ஆகும். செஷன் கீனா ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் எனக்கு ஒரு கீ வந்து ஜென்ரேட் ஆகும், பிகாஸ் என் இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுற வரையும். ஓகேவா, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஜிட்டலா பாஸ் பண்றதுக்கு இந்த விஷயம் ஒர்க் ஆகுது. இதுதான் என்ன அப்படின்னா பர்ச்சேஸோட ரெக்வெஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, அதுக்கான டயக்ராம் இது. அடுத்து பர்ச்சேஸோட ரெக்வெஸ்ட் வேலிடேஷன் ஆர் மெர்ச்சன்ட் சைடு. இந்த ரெக்வெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது கரெக்டானு சொல்லி மெர்ச்சன்ட் வந்து எல்லாமே எனக்கு வந்துருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு ரெக்வெஸ்ட் வேலிடேஷன் வைப்பாங்க. அது பர்ச்சேஸ் ரெக்வெஸ்ட் வேலிடேஷன் ஆன் மெர்ச்சன்ட் சைடு நடக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்டிட்டிஸ் என்னெல்லாம் வந்து பேமெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு, அடுத்து பேமெண்ட் ஆத்தரைசேஷன் வந்து பண்ணும், கரெக்டா தான் இருக்கான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கும். இது பேமெண்ட் ஆத்தரைசேஷனோட டீடைல்ஸ். ஓகேவா, இவ்வளோதான். இந்த விஷயங்களை மட்டும் பண்றது தான் இதோட வேலை. ஸோ மெர்ச்சன்ட் வந்து பேங்க் கிட்ட கேட்பாங்க அமௌண்ட் ஓகேவா, எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சா நம்ம பேங்க்குக்கு அப்படின்னு. ஓகேவா, பேங்க் வந்து என்ன சொல்லிடும், ஓகே நமக்கு மெசேஜ் வந்துருச்சு, நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை, ஓகே மெர்ச்சன்ட் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கரெக்டா ரெண்டு பேருக்கு இடையில மியூச்சுவலா அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஓகேவா அப்படின்னு கார்ட் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கும். ஓகேவா, இதுதான் செட் ப்ராசஸிங்கோட வேலை. இதுல சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்கு, பிகாஸ் வந்து கார்ட் ப்ராசஸிங்ல இவ்வளோ விஷயங்களை பாதுகாக்கணும்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். தென் வந்து இந்த கஸ்டமர் வந்து வேலட் சாஃப்ட்வேர் அப்படின்றத ஒன்று வச்சிருக்கணும், அப்பதான் அவங்களுடைய அந்த பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி இந்த செட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து மெர்ச்சன்ட்டுக்குமே ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் வச்சிருக்கணும். எல்லா இடத்துலயுமே வந்து எஸ்எஸ்எல் யூஸ் ஆகுமானா முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு சர்வர் டவுனா இருக்கப்ப எஸ்எஸ்எல் யூஸ் பண்றது கஷ்டம். ஓகேவா, இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து செக்யூர் எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. ஓகேவா, ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான், ஜஸ்ட் வந்து சிம்பிளா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு நீங்க நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல டிஎஸ் வெரிஃபிகேஷனை பத்தி பார்க்கலாம். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.